முக்கிய செய்தி, அமைச்சர் நேருவின் சகோதரிடம் அமலாக்கத்துறை விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அது பற்றிய முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். அவரிடம் எவ்வளவு மணி நேரமாக விசாரணையானது நடைபெற்று வருகிறது, எங்கு வைத்து அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது, விவரங்களை பதிவு பண்ணுங்க. அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் மற்றும் அவரது மகன் அருண் ஆகியோர் தொடர்புடைய இடங்கள்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று முதலே சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகம் முழுவதும் 20க்கும் மேற்பட்ட இடங்கள்ல சோதனையானது நிகழ்த்தப்பட்ட நிலை, ஒரு சில இடங்கள்ல மற்றும் அமலாக்கத்துறை சோதனை நிறைவடைந்த நிலையில சென்னையில 5க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த சோதனையானது தொடர்ந்து நடைபெறுகிறது. குறிப்பாக பிஷப் கார்டன்ல இருக்கக்கூடிய KN ரவிச்சந்திரனின் வீட்டுல இந்த சோதனையானது 2 நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரை அழைத்து வந்து அமலாக்கத்துறை அலுவலகம், அதாவது நுங்கம்பாக்கம் குஷ்குமார் சாலையில அமைந்துள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்துல வைத்து இந்த விசாரணையை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக இந்த சோதனையில ஒரு சில முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருப்பதாகவும் அதற்கான விளக்கங்களை கேட்டு அவரை வந்து இந்த அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அமலாக்கத்துறை தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏதேனும் கணக்கில் வராத பணம் ஏதேனும் சிக்கி இருக்கும் பட்சத்துல அதற்குரிய பணம், அந்த பணம் எப்படி வந்தது, அதற்கான ஆவணங்களை கேட்டு பெற இருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆவணங்கள்ல குறிப்பிட்டுள்ளபடி இந்த சொத்துக்கள் ஏதேனும் எப்படி வாங்கப்பட்டது, அதற்குரிய ஆவணங்கள் உள்ளனவா, அந்த ஆவணங்களுக்கு கொண்டு வருமாறும் அவரிடம் விசாரணை மேற்கொள்ள இருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இந்த விசாரணையானது ஏற்கனவே 2 நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில தற்போது அவரை அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அமலாக்கத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விசாரணையானது இன்று இரவு அல்லது நீடிக்க வாய்ப்பிருப்பதாகவும் அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தரப்புல தெரிவிக்கின்றன.